வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் போனார். அங்கே தன் மனைவியை ராவணன் சிறை எடுத்தான்னு சொல்லி தேடி அலைஞ்சு எங்கே இருக்கான்னு தெரியாமல் கண்டுபிடிச்சி அனுமான் மூலமாக ஒன்றா சேர்றாங்க. சரிங்களா? அந்த 14ங்கிறது என்ன நம்பர்னு தெரியாது. ஆனால் நிறைய இடங்களில் இந்த 14 ஆண்டுகள் நிறைய இடத்துல உபயோகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஒருத்தர் இருக்கார், அவருடைய பைக்கை ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒரு கடைக்குள்ளே போகிறார். போயிட்டு பார்க்குறாரு, பைக்கை காணோம். உடனே பதறி போயிடுறார். அது ஓட்டையோ உடசலோ புதுசோ, அவங்கவுங்க பைக் அவங்கவுங்களுக்கு பெருசு தானே. காணணுன்னு ஒரு பதட்டம் வரும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புக்குள்ள குருன்னு ஒரு கோபம், பயம், ஆத்திரம், கவலை எல்லாம் கலந்து வரும். அது ஒரு மல்டி விட்டமின் மாதிரி எல்லாம் வரும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, காணோம் அப்படின்னோடனே சோர்ந்து போய் வீட்டுக்கு வரார். வழக்கமாக இந்த மாதிரி பைக் காணோம் அப்படின்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இவர் என்ன நினச்சாரோ தெரியல, மூட் அவுட்டாக இருந்ததுனால வந்துட்டார். ஆனால் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சட்டப்படி சரியான விஷயம். சரிங்களா? அது ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு அந்த பைக் ஒரு செயின் ஸ்நாச்சிங்க்கோ, ஒரு ராபரிக்கோ, ஒரு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எதுக்காவது பயன்படுத்தப்பட்டால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா தான் உங்களுடைய பொறுப்பில் இல்லைங்கிறத போலீஸ் நம்பும். சரிங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா அது நம்ம கஸ்டடியில் இருக்குது, நம்ம சொன்ன ஆள் தான் போய் இந்த வேலையை பண்ணியிருக்காங்கிற மாதிரி கொண்டு நிறுத்திடுவாங்க. சரிங்களா? அதனால் அது கொடுக்கணும். ஆனால் இவர் கொடுக்கல, ஏன்னு தெரியல, கொடுக்கல. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? எப்படி ராமபிரான் தன்னுடைய மனைவியே போய் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் தேடினாரோ, அதே மாதிரி தினம் ஒரு ஏரியாவில் போய் நிறைய வண்டி நிற்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இவர் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வர்றார், நம்ம வண்டி நம்பர் எங்கேயாவது இருக்கான்னு. சரியாக 14வது நாள் ஒரு இடத்துல இவர் வண்டி நிற்கிது. அந்த வரிசையில் இவர் வண்டி நிற்கிது. அதில் ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்கார், அதில் ஒரு நபர் உட்கார்ந்துருக்கார். ஒரு வண்டியை பார்த்த உடனே அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அப்படியே காணாத கண்ட மாதிரி அடாடாடாடா, என்ன ஒரு சந்தோஷம்னு தெரியல. நேராக ஓடி போய் அந்த வண்டியை கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த ஆள் கூட சண்டை போட்டு, இது என்னுடைய வண்டி, இல்லை அவர் ஏன் வண்டிங்கிறார். இப்போ பேனா பென்சில் எடுத்து வச்சுட்டோம்னா ஏன் பேனா ஏன் பென்சில் சொன்னால் ப்ரூஃப் பண்ண முடியாது. பட் வண்டி அப்படி இல்லை. ஆர்சி புக் இருக்குது, சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிற ஆர்சி புக்கு யார் பேரில் இருக்கோ அவங்க வண்டி தான். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்படி பல எவிடன்ஸ் இருக்குது வண்டி சொந்தக்காரங்கிட்ட. அதனால் இவர் வண்டிங்கிறனால தைரியமாக இவர் சண்டையை பிடிச்சி சண்டை போடுறாரு. கடைசியில் சண்டை முத்தி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போனவுடனே இந்த வண்டியை தொலைச்சார் பாருங்கள், இவர் வண்டிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டார். ஏன்னா வண்டியிலேயே சில ஆவணங்கள்லாம் இருக்கும். ஒருவேளை அந்த உட்கார்ந்திருந்த நபர் வேறு யார்கிட்டையாவது இந்த கேப்பில் வாங்கியிருக்கலாம். நம்ம தான் விலை கொடுத்து வாங்கிட்டோமே, இது நம்ம வண்டிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம், அவரை ஏமாற்றி விற்றுருக்கலாம். ஆக மொத்தம் வண்டிக்காரருக்கு வண்டி கிடச்சிருச்சு. இப்போ போலீஸ் விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. ஏன் அப்படின்னா, வண்டி எல்லாம் தொலைஞ்சால் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஒன்றா வேறு ஊருக்கு கொண்டு போயிடுவாங்க, இல்லாட்டி பார்ட்ஸை கழட்டி விற்றுருவாங்கங்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த வண்டி திருடு போனதில் அபூர்வமாக தான் கிடைக்கும். ஏதாவது போலீஸ் சோதனையின் போது முன்னுக்கு பின்னா முரணாக பேசி மாட்டினாங்கன்னா, அவங்க இந்த வண்டியை வச்சுருந்தாங்கன்னா அது மாட்டிக்கும். ஆனால் ஒரு தடவை ஒரு போலீஸ்கார் சொன்னார், இந்த தகவலை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, ஆர்சி புக்கை வாங்கி பார்க்கும்போது அதில் யார் பேர் இருக்கோ அவங்க தான் அந்த வண்டியை ஓட்டணும் அப்படின்னு இடையில ஒரு சட்டம் இருக்குது. ஒருவேளை இப்போ என் வண்டியை என் பையன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, எல்லா நேரத்துலையும் ஓனர் ஓட்ட முடியாது, ஒரு பையன்கிட்ட கொடுத்து ஏதோ வாங்கிட்டு வர சொல்லலாம். மற்றவங்க ஓட்டும்போது தான் சந்தேகம் வருது, இது திருட்டு வண்டியாக இருக்குமோ அப்படின்னு. அதனால் அந்த பையனை விசாரிக்கும் போது அப்பா பேர் சொல்கிறான், அப்பா பேர் ஆர்சி புக்கில் இருந்ததுன்னா விட்டுறாங்க அவங்க. இதை ஒரு எஸ்ஐ எங்கிட்ட பர்டிகுலராக ஒரு இடத்துல நிறுத்தி செக் பண்ணும்போது சொன்னார், நீங்கள் ஓட்டலாம், உங்கள் பையன் ஓட்டலாம், இதுதான் ரூல்ஸ். வேறு யாராவது ஓட்டினாங்கன்னா கண்டிப்பாக அது சீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சாதாரணமாக வண்டி இரவல் வாங்கிட்டு போகிறோம், அது நடைமுறையில் இருக்குது, அவங்களும் கெடுபடி பண்ணுறதில்ல. ஏன்னா ஆளையும் பார்த்துக்கிறாங்கல்ல, திருடன் யார் நல்லவன் யாருன்னு போலீஸ் கண்ணுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த மனிதர் 14 நாள் போராடி தேடி சலிக்காமல் தேடி இருக்காரு. 14வது நாள் அவர் கிடச்சிது. இத்தனைக்கும் ரொம்ப ஒரு சின்ன தொழிலாளியாக,
ஒருவேளை அந்த வண்டி அவருக்கு ராசியான வண்டியாக இருக்கலாம், இல்லை மறுபடியும் வண்டி வாங்க முடியாத அளவுக்கு இருக்கலாம், பொருளாதாரம் தெரியாது. இதுதான் எனக்கு விஷயம். இந்த வண்டியை தொலைத்து கண்டுபிடித்தது நமக்கு ஒரு பாடம். பொறுமையாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.